நாமங்கள் மது. தற்போது 2024ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெறுகின்ற குரு பயிற்சி எவ்வாறு இருக்க போகிறது என்பதை பற்றி தெளிவாக கூறுவதற்கு நமது அரங்கத்திற்கு 16 வருடம் ஜோதிடர் அனுபவம் பெற்ற ஜோதிடர் பேராசிரியர் TJ சுந்தரபாண்டியன் அவர்கள் வந்திருக்கார். அவர்களை ஃபர்ஸ்ட் நம்ம வெல்கம் பண்ணலாம். வெல்கம் சார். வெல்கம் மேடம். அடுத்தபடியாக கடகராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் எவ்வாறு மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு நம்ம சார் தெரிஞ்சுக்கலாம். சார், குரு பயிற்சி காலத்தில் கடகராசி நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறது நம்ம சொன்னாங்க. கண்டிப்பாக கடகராசி அப்படின்னு பார்க்கும்போது கடகராசியின் அதிபதி யார் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். அதனால தான் அந்த கடல் கடந்து போவாங்க பார்த்தீங்களா, அதில் கடகராசிக்காரங்க முதன்மையான நபர்களாக இருப்பாங்க. அதுபோல் தாய் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஒரு சின்ன விஷயம், அம்மாவுக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க. அம்மா மேலே ஒரு ஆழம் கடந்த அதான் சொன்னால் கடலில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு அழுத்தமும் ஒரு அம்மா மேலே ஒரு ஈர்ப்பும் இருக்கும். யாரெல்லாம் அம்மா மேலே அதிகமாக பாசமும் வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் கட்டாயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் அடைவாங்க. அதே போல் ஏமாற்றத்தை அடைகிறாங்க. கடகராசிக்காரங்க தான் பட்டுன்னு ஏமாறுவாங்க. யாரையாச்சும் நம்பி ஏமாந்துவாங்க. தான் மேலே அன்பு காட்டினா நம்ம உண்மையான அன்பு வச்சுருக்காங்களோ அப்படின்னு நினச்சிட்டு ஏமாந்துடுறாங்க. இந்த ஏமாற்றம் அடைகிறதுல கடகராசிக்காரங்க முதன்மையான ராசிக்காரங்க நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த அன்புக்காண்டி ஏங்குறது, ஒரு அன்பு நல்ல அன்பு கிடைச்சிடாதா, நம்ம மேலே உண்மையான அன்பு வைக்கிறாங்கள, இவங்களுக்கு நம்ம மறுபடியும் உண்மையான அன்பு தான் செலுத்தணும்னு நினச்சி அவங்க செலுத்துவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காங்கிறது தெரியல. இதுதான் மிகப்பெரிய முக்கியம். இதில் கடகராசியில் உள்ள நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது குணபூஷ நட்சத்திரம் இருக்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பூஷ நட்சத்திரம் இருக்கிறது. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆயிலி நட்சத்திரம் இருக்குது. 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் தான் ஒரு ராசி அப்படிங்கிறது கணக்கு. இதில் குணபூஷ நட்சத்திரம் குரு பகவான் நட்சத்திரம், பூஷம் சனி பகவான் நட்சத்திரம், ஆயிலியம் புதனுடைய நட்சத்திரம். கடகராசியின் அதிபதியும் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கிரக அமைப்புகள் கொண்ட ராசிக்காரர்களான கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சியானது குரு பகவான் கடக ராசிக்கு 11ஆம் இடத்துல அமர்கிறார். ரிஷபராசி எண்ணிங்கன்னா கடகராசி எண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடமாக வரும். 11ஆம் இடங்கிறது மிகப்பெரிய பாக்கியஸ்தானம். 11ஆம் இடத்துல குரு உட்கார்ந்தா ஒருத்தர் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஒரு எதிர்பார்ப்புகளை தன்னுடைய அபிலாசைகள் அப்படின்னு பார்த்தீங்களா, எனக்கு இவ்வளோ ஆசை இருக்குது, எனக்கு இவ்வளோ விஷயங்கள்ல நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன், நான் சின்ன விஷயத்தை விட நான் கொஞ்சம் அதிகமாக ஆசைப்படுறேன் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. இந்த காலகட்டங்களில் அவங்க அதை மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க. கடகராசிக்காரங்க அந்த அளவுக்கு ஒரு அபிலாசைகளை அதிகமாக வச்சுருப்பாங்க. அதே போல் கடந்த ஒரு வருட காலமாக குரு பகவான் எங்கே உட்கார்ந்தாரு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு 10ஆம் இடமான மேச ராசியில் உட்கார்ந்தார். குரு 10ல் அமர்ந்தால் பதவியும் பறிபோகுங்கிறது ஒரு பழமொழி இருக்கு. அப்போ 10ல் குரு உட்கார்ந்தனால ராமரே வனவாசம் போனார் அப்படிங்கிறது ஐதீகம். ஸோ அப்போ குரு 10ல் உட்கார்ந்து கடந்த ஒரு வருட காலமாக கடகராசிக்காரன் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, எந்த வேலையில் இருந்தாலும் சரி, ஏதோ பண்ணுறேன், ஏதோ இருக்கேன், நான் என்ன பண்ணேனே எனக்கே தெரியல, எது எடுத்தாலும் ஏதோ ஏதோ இருக்கு, ஏதோ போகுது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த வார்த்தைகளை அதிகமாக ஒரு வருடமாக பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த காலகட்டங்கள் மாறப்போகுது. எனக்கு நல்லா இருக்குது, நான் நல்லா இருக்கேன், எனக்கு கரெக்டாக தான் போய்கிருக்கு அப்படிங்கிற ஒரு தன்மைகளை பயன்படுத்துவதற்கான காலகட்டமாக உறுதியாக சொல்லலாம். அதேபோல் கடக ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது கன்னி ராசி வரும். அந்த கன்னி ராசியை குரு பகவான் ரிஷப ராசியிலேருந்து அமர்ந்து டைரக்டாக ஒரு 5ஆம் பார்வை மூலமாக பார்ப்பார். அப்போ கடகராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் தன்னுடைய முயற்சி ஸ்தானத்தை பலப்படுத்த முடியும். எதை பண்ணாலும் ஒரு தைரியமாக செஞ்சாங்கன்னா உறுதியாக வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அதுபோல் அவங்களுடைய இளைய சகோதரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ கடகராசிக்காரங்களுக்கு தங்கச்சியோ அல்லது தம்பியோ இருப்பாங்க. அவங்க மூலமாக நல்ல விதமான நன்மைகள் இருக்கும். அல்லது இவங்க தங்கச்சி தம்பிகளுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்பு, அவங்க இவங்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்பு, ஒரு நட்பு கொஞ்சம் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதேபோல் கடகராசிக்காரர்களுக்கு அவங்க விட இப்போ கூட வேலை பார்க்குறவங்கலாம் என்ன பண்ணுறோம், சிஸ்டரும் கூப்பிட்றோம், அக்காவும் கூப்பிட்றோம், தங்கச்சியும் கூப்பிட்றோம். ஸோ இந்த உறவு முறையில் நம்ம நிறைய பேரை அண்ணா தம்பின்னு தான் கூப்பிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது யாரெல்லாம் தன்னை விட வயது குறைந்தவர்களுடன் நட்பாக பழகிறார்களோ அவர்கள் மூலமாக
நல்ல முன்னேற்றம் இந்த வருட காலத்தில் மட்டும் உண்டு. இந்த கோச்சார பலன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கிரகங்கள் அந்த ராசியில் அமர்ந்திருக்க வரையும் அது நடக்கும். கிரகங்கள் அதை விட்டு கடந்து செல்லும்போது என்ன ஆகும், சில மாற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது. முயற்சி கட்டாயமாக திருவினையாக்கும் அப்படிங்கிறத நம்ம இவங்கள்ட்ட தெளிவாக சொல்லலாம். ஓகேவா? அதே போல் கடகராசிக்கு 5ஆம் இடமான விருச்சிக ராசியை குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையின் மூலமாக பார்ப்பதனால திருமணம் சம்பந்தப்பட்ட முறிவு உள்ளவர்கள், கல்யாணம் முடிஞ்சிச்சு, என் வீட்டுக்காரி வர மாட்டேங்க, என் மாப்பிள்ளை பேச மாட்டேங்காரு, எங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கருத்து வேறுபாடு விலகி ஒரு ஒற்றுமைக்கான ஒரு சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கிறது அப்படின்னாக்கும். நல்ல நட்பு கிடைக்கும், உண்மையான அன்பு கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வருடத்தில் நம்ம எழுதி வச்சுக்கலாம், உறுதியாக கிடைக்குங்களா. அதே குலதெய்வத்தோட அனுபவம் இவங்களுக்கு குலதெய்வ ஆசீர்வாதம் கண்டிப்பாக எப்பயுமே உண்டு. ஸோ இந்த காலகட்டம் கொஞ்சம் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்குங்கிறத பார்க்குறோம். அறிவு சார்ந்த விஷயங்கள், ஒரு விஷயத்தை பயங்கரமாக யோசித்து செய்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க. அவங்களுக்கு இந்த காலகட்டம் அறிவு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய மாற்றங்கள் நம் கடகராசிக்காரங்க உறுதியாக பெறுவார்கள் என்று எழுதி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்பு குரு பார்வை மூலமாக நம்ம கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா கடகராசி 7ஆம் இடம் அப்படிங்கும்போது மகர ராசி வரும். மகரத்தை குரு 9ஆம் பார்வை மூலமாக பார்க்க பார்த்தீங்களா, எப்பவுமே 9ஆம் பார்வை 5ஆம் பார்வை இதுக்கு எப்பவுமே தனியாகவே ஒரு மதிப்பு உண்டு. அந்த பவர் தனி சக்தி. ஸோ அந்த இயல்பான ஒரு பவர்ஃபுல்லான சக்தியை நம்மளுடைய கடகராசிக்காரர்கள் குரு பகவான் மூலமாக பெறப்போகிறார்கள். அதனால் ஒரு நல்ல மாற்றங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள், பொருளாதார விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதுபோல் 2வது திருமணம் இது இப்போ கேஷுவலாகவே நிறைய நடந்துக்கிறது. செகண்ட் மேரேஜ், இப்போ செகண்ட் மேரேஜுக்காக காத்திருப்பவர்களுக்கு 2வது திருமணம் முடிவதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது. ஸோ கொஞ்சம் 2ஆம் திருமணம் பார்க்கும்போது கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அப்படிங்கிறத சொல்லிக்க. மற்றபடி எல்லாமே நல்லதாக இருக்குது, கவனமாக இருங்க, வெற்றி பெறலாம். கடகராசி நேயர்களுக்கு முயற்சி திருவினையாக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே சந்தோஷமான விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க. எல்லாமே நல்லதே நடக்கும். குரோதி வருடம் சித்திரை மாதம் தமிழ் வருட பிறப்பு என்பது மிகப்பெரிய ஒரு முக்கியமான செயல்பாடு. இந்த மாதத்தில் குரு பகவான் பயிற்சியாவது அனைவருக்குமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொடுக்க போகுது. அது நம்ம வீடியோவில் பார்த்தோம். இது தவிர்த்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம சொன்ன குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் 20லேருந்து 30% செயல்படும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. கண்டிப்பாக 20லேருந்து 30% வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்களும் உண்டு. சின்ன சின்ன தாக்கங்கள் சொன்ன பார்த்திங்களா, அந்த தாக்கத்துக்குரிய செயல்பாடும் உறுதியாக உண்டு. மீதி உள்ள 70% எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் அதனுடைய தன்மை இருக்கிறது. இப்போ நம்ம ஒரு ராசிக்கு சிறப்பாக இருக்குது, மிக மகிழ்ச்சியான தன்மை அடைய போகுது, நீங்கள் அந்த நல்ல விஷயம் செய்ய போகிறீங்க, இந்த நல்ல விஷயம் செய்ய போகிறீங்க நம்ம சொல்கிறோம். அப்போ கீழே கமெண்ட்ஸ் கேட்காங்க, சார் நாங்கள் போன வட்டம் இப்படி தான் சொன்னாங்க, அதுக்கு முந்தின வட்டம் இப்படி தான் சொன்னாங்க, எங்களுக்கு எந்த மாற்றமுமே இல்லையே, நாங்கள் இந்த வீடியோ பார்த்து தான் இது சும்மா தான் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் எங்களுக்கு என்ன மாற்றம் இருக்குது, எங்களுக்கு என்ன அதோட தன்மை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாதக ரீதியாக வலிமையான தன்மைங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள விஷயந்தான். இப்போ கோடான கோடி மேசராசிக்காரங்க இருப்பாங்க, அல்லது ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க, எத்தனை பேரும் இருக்காங்க, ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கோடான கோடி இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் அத்தனை ராசிக்காரர்களுக்கும் இதெல்லாம் நடந்துருதா அப்படின்னா 20 to 30 தான். அப்போ மீதி உள்ள சதவீதம் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுது. உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள். இப்போ லக்னம் தான் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் மிக முக்கியமாக எடுத்துக்கிறோம். லக்னத்தை வச்சு தான் ஒரு தசாபுத்தியை நிர்ணயம் பண்ணுறோம். ராசியின் அடிப்படையில் நட்சத்திர ரீதியாக தசாபுத்தியை நிர்ணயம் பண்ணுறோம்.
ஸோ இப்போ லக்ன ரீதியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த லக்னம் நல்ல ஒரு வலிமை இருந்தால் அந்த ஜாதகர் எதையும் எதிர்கொள்ளும் சக்தி கொண்டவராக இருப்பார். லக்னம் வலு இழந்திருந்தால் அவருக்கு என்ன செஞ்சாலும் அவர் செயல்படுத்த முடியாது, பேருக்குன்னு இருப்பார். இதுதான் விஷயம். ஸோ அப்போ ஒரு ஜாதகம் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் மகிழ்ச்சிகள் ஏற்படுங்கிறது உண்மை. இப்போ நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஜாதகம் வலுவு இல்லாமல் இருக்கும்போது நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்களால அதை ஏற்றுக்கிற முடியாது அப்படிங்கிறது தான் ஜாதக ரீதியான உள்ள விஷயம். அப்போ இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் நடக்குமா, இல்லை என்னோடய வாழ்க்கையில் எப்போ நல்ல மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க, முன்பதிவு செஞ்சுக்கோங்க. முன்பதிவு செஞ்ச அனைவருக்குமே ஜாதக ரீதியான முழு விவரங்கள் மிக தெளிவாக துல்லியமாக கூறப்படுகிறத தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் கிடைக்க வாழ்த்துக்களை. நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி சார். நீங்கள் புகழ் டிவி சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் சார். புகழ் டிவி நேயர்கள் அனைவருக்குமே நன்றி. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.